ஹாய்ங்க. சின்ன வெங்காயத்தை வச்சு தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை. ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு மிளகாவை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்க வேண்டாம். இதை நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ மிளகா பொரிச்சிட்டு இதே எண்ணெயில் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டையும் புளியையும் சேர்த்து அந்த பூண்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் அந்த சட்னிக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த புளியுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. புளியை நம்ம வந்து எண்ணெயில் சில பேர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. புளியும் பூண்டுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள் பூண்டு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த எண்ணெயை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இதை ஃபைனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பூண்டு, மிளகாய், புளி மூணுமே நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அந்த எண்ணெயோட சூட்லேயே கருவேப்பிலை வந்து பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கிட்டாலும் ஓகே தான். அவ்வளோதான். ஸோ இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ரொம்ப ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த திரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3 மிளகாய் காரமாக இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்து புளி போடுறோம். ஸோ அதனால் அவ்வளோக்கு காரம் இருக்காது. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு. நம்ம இன்னும் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் சேர்க்கல. ஸோ அப்போ வந்து போட்டுக்கலாம். இப்போது இது மட்டும் அரைச்சாச்சு. இது கூட நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் கண்டிப்பாக பச்சையாக தான் சேர்க்கணும். பச்சையாக சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க, ஐ மீன் அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க இருந்திங்கன்னா அதையுமே நம்ம பூண்டு பொரிச்சோலையே அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது கூடயே கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் பொரிச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த சட்னி இருக்கு இல்லையா, இதில் அப்படியே மேலால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். அது சுட சுட குட்டி தோசை இல்லாட்டி பன் தோசைலாம் போட்டு ஒரு சைடு மட்டுமே வெந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு இருக்காதிங்க. சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்சீவாக இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உரப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.